ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு natrinai kudil. இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான ஒரு ரெசிபி பார்க்கலாம். அது பேர் என்னென்னா சைவ மீன் வறுவல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சைவ மீன் வறுவல் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான டிஷ் கூட. நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது நம்ம வாரம் ஒரு டைம் கொடுக்கலாம் கண்டிப்பாக. இன்றைக்கி சைவ மீன் வறுவல் செய்கிறதுக்கு 1 கப் பச்சைப்பயிரை நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சைப்பயிறு இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டைப்பயிரில் செஞ்சீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது நான் முளைக்கட்டி ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போது இந்த மசாலுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட் நீங்கள் அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே தேவை கிடையாது. ஏன்னா பச்சைப்பயிரில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதுவே எண்ணெய் பசை மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். கையில் எதுக்காக எண்ணெய் தடவுறோம் அப்படின்னா ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை கரெக்டாக எந்த இடத்துலையும் கிராக் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது நடுவில் இந்த மாதிரி ஒரு மர ஸ்பூன் இல்லை குச்சி ஏதோ ஒன்று நீங்கள் உள்ளே சொருவிக்கோங்க. இது எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா மீனுக்கு நடுவில் அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா, அதுக்காக தான், இந்த ஷேப்க்காக தான் நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நடுவில் ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். கடைசியாக நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் தடவுறோம். இப்போது எண்ணெய் தடவி வச்ச பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பச்சைப்பயிர் கலவையை மேலே வச்சாச்சு. இதை 20 நிமிஷம் நம்ம இட்லி பானையில் வேக வைக்கலாம். இந்த மாதிரி இட்லி பானையில் 3 கப் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பானை பிளேட்டை இந்த மாதிரி கமத்தி நம்ம செஞ்சு வச்சுருக்க பச்சைப்பயிர் கலவையை இது மேலே வச்சு மூடி வச்சுருங்க. இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு அது எப்படி செக் பண்ணணுன்னா ஒரு ஊசி அப்படி இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒட்டாமல் வரணும். இப்போது இந்த பச்சைப்பயிர் கலவை நல்லா ஆறணும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது சுத்தமாக சூடே இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் பீஸ் போடும்போது கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், நம்ம எண்ணெய் தடவி வச்சதுனால பிளேட்டில் ஒட்டாமல் வந்துருச்சு. அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூன் எடுக்கிறதுனால ஸ்பூன்லேயும் ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே அளவாக இருக்க மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நடுவில் இந்த மாதிரி ஓட்டை வரும் மீனில் இருக்க மாதிரி. இப்போது வறுவலுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்க தண்ணியுமே போதுமானதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1/4 டீஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தேவை கிடையாது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸில் நம்ம மசாலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் ஒரே மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இப்போது மசாலா எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடும் போது சூடாக பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சூடாக அப்போ பொரிச்சு கொடுத்துருங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சைவ மீன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு மீனுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போது இந்த சைவ மீன் எல்லாம் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போது மீன் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மீதி இருக்க மீனையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதுவும் வெந்துருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம்.
அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நற்றினை குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.